இறைவா நீயே அனைத்தும், இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை லோபாமுத்திரவுடனே தந்தை அகத்திய மாமுனிவர் திருடிகள் போற்றி போற்றி போற்றி. வணக்கம் அடியவர்களே. இன்றைக்கு நம்ம என்ன முக்கியமான ஒரு வழிபாடு பார்க்க போகிறோம்னா, திதி வழிபாட்டின் மூலம் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்னு ஒரு தலைப்புக்குள்ளே பார்க்க போகிறோம். இது சித்தனூரில் 1764 வந்த ஒரு குருநாதர் அகத்திய மாமுனிவர் உரைத்த, நமக்கெல்லாம் கருணை கூர்ந்து உரைத்த ஒரு வழிபாடு. இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவரும் அனுதினமும் புண்ணியங்கள் செய்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ புண்ணியங்கள் செய்க. அனுதினமும் செய்க. புண்ணியங்கள் செய்தே அன்றைய நாட்களை துவக்கவும். சைவத்தை கட்டாயம் கடைபிடிக்கவும். சைவமே வாழ வைக்கும். இந்த 2 தகவலை சொல்லிட்டு இந்த பதிவுக்குள்ளே போகிறோம். நம்ம இந்த பதிவு சித்தன் அருள் 1764 அதில் வெளிவந்த தலைப்பு. ஒவ்வொரு திதியிலையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு குருநாதர் நம்ம கருணைக்கு வந்து நமக்கு அதனோட ரகசியங்களெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, மொத்தம் 5 திதியில் பார்க்க போகிறோம். பிரதோஷம், ஏகாதசி, சங்கடகர சதுர்த்தி, வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி, பஞ்சமி திதி. மொத்தம் இந்த 5 திதிகளை பற்றி, இதனோட ரகசியங்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வருவோம். முதல்ல பிரதோஷ ரகசியத்தை சொல்கிறப்ப, நிச்சயம், அதாவது பின் பிரதோஷ வேளையில் கூட அப்பனே, எப்பொழுதும் அப்பனே, நிச்சயம், அதாவது பின் ஏதாவது ஒன்றை திருத்தலத்துக்கு சென்று செய்து கொண்டே வாருங்கள் அப்பனே, இன்னும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கொண்டு உங்கள் குழந்தைகளும் கூட முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பேன் அப்பனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதோஷ கால சமயத்தில் ஈசன் ஆலயத்துக்கு சென்று ஏதாவது சேவைகள் செஞ்சுக்கிட்டே வரணும். இப்படி செஞ்சுக்கிட்டே வந்தாக்க உங்களோட குழந்தைகளோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். இதை அனுபவத்தில் பார்க்க இயலும். பிரதோஷ காலத்தில் போயிட்டு சேவை பண்ணேன்னா அங்கே அந்த பூஜைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், இல்லை அங்கே உட்காந்துருக்க அடியவர்களுக்கு ஏதாவது தான தர்மங்கள் பண்ணலாம், அன்னதானம் செய்யலாம். அங்கே அவங்களுக்கு நிறைய உதவிகள் தேவைப்படும் அந்த இடத்துல. அதாவது என்னென்னா, அந்த இடத்துல நம்ம வந்து ஆலயத்தின் சேவகனாக மாறிவிட வேண்டும். ஈசன் ஆலயத்தின் சேவகனாக மாறிவிட வேண்டும் அப்படின்னு போய் சேவை செஞ்சுக்கிட்டே இருங்க. நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். உங்களுக்கு கட்டாயம் முன்னேற்றம் வரும்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகளுக்கும் கூட முன்னேற்றங்கள் ஏற்படும். இதை விட்டு விடாதீர்கள். இது வந்து அப்படி ஒரு நம்ம என்னோடய குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது முன்னேற்றம் வரணும் அப்படின்னு தவிக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. என் வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் வரணும் அப்படிங்கிறவங்க கட்டாயமாக இந்த பிரதோஷ வழிபாடை செய்ய ஆரம்பிங்க. இது முதல் தகவல். அதாவது பிரதோஷத்தை பற்றி பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து ஏகாதசி திதியை பார்ப்போம். இது குறித்த வாக்கை பார்த்துட்டு அப்புறம் விளக்கத்தை பார்ப்போம். அப்பனே நிச்சயம் பின் ஏகாதசி என்று அப்பனே நிச்சயம் சர்க்கரை பொங்கல் இட்டு அப்பனே நிச்சயம் விஷ்ணுவிற்கு சமர்ப்புக நல் செய்திகள் வரும் அப்பா. அப்பனே பின்பு அப்பனே ஏகாதசி என்று முடிகின்ற மறுநாள், ஏகாதசி முடிந்த அடுத்த நாள் அவையை கூட அப்பனே பெருமாளுக்கு நைவேத்தியம் படுத்த சர்க்கரை பொங்கல் இப்போ அழகாக எறும்புகளுக்கு இட்டு விடுங்கள். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏகாதசி அன்னைக்கு சர்க்கரை பொங்கல் வச்சு வீட்டில் நீங்கள் வந்து பெருமாளுக்கு வந்து கும்பிட்டு வரணும். இதை வந்து அந்த நைவேத்தியமாக நம்ம வைக்கக்கூடிய சர்க்கரை பொங்கலை வந்து மறுநாள், அதாவது ஏகாதசி முடிந்து துவாதசி என்று அந்த சர்க்கரை பொங்கலுக்கு பெருமாளுக்கு வைக்கக்கூடிய அந்த நைவேத்தியத்தை அழகாக அருகில் உள்ள எறும்புகளுக்கு இட்டு விடுங்கள். எறும்புகளுக்கு ரொம்ப சர்க்கரை பொங்கல் வந்து அது ரொம்ப இதுவாக சாப்பிடும். சின்ன இதுக்கு உங்கள் குழந்தைகளை வச்சு செய்ய சொல்லுங்கள். ரொம்ப சிறப்பு. சின்ன குழந்தைங்க மனசில் இந்த பிஞ்சு வயசுலேயே வந்து அழகாக தர்மத்தை விதைச்சிட்டிங்கன்னாக்கா அது வளர அந்த தர்மமும் வளர்ந்துக்கிட்டே போகும். அவங்களும் நல்லா இருப்பாங்க. அதனால் இந்த வழிபாடை பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து என்னென்னா நல்ல செய்திகள் நம்மளை தேடி வரும். ஒவ்வொரு ஏகாதசியும் இதை விட்டுறாதீங்க. வளர்பிறையாக இருக்கட்டும், தேய்பிறையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இதை விடாதீங்க. ஒவ்வொரு ஏகாதசி அன்னைக்கு இது ஏகாதசி அப்போ என்னென்னா ஒரு விசேஷமான சக்திகள் வந்து உலகத்திற்கு வரும். இது குருநாதர் இன்னொரு வாக்கில் சொல்லக்கூடிய ஒரு தகவல். அந்த தகவலையும் இதோட இணைச்சி பார்த்தோம் அப்படின்னாக்கா, கோயிலுக்கு போகிறப்போ லெமன் ரைஸ் வாங்கிட்டு கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு போயிட்டு அங்கே கொடுக்க நல்லது நடக்கும். இது வந்து இன்னொரு தகவல். ஸோ இதனால் இதை எப்பப்போ முடியுதோ ஏகாதசி அன்னைக்கு இதை பண்ணிங்க. இப்போ இந்த வாக்கை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு பக்தர் என்ன சொல்கிறாரு, ஏகாதசி அன்னைக்கு சாதம் நாங்கள் சமைக்கிறது இல்லை அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஐதீகம் இருக்குது. ஒவ்வொரு இடத்துல ஒரு ஐதீகம் இருக்கும். அப்போது என்ன சொல்கிறாருன்னா, பெருமாளுக்கு படைச்சி விடுங்க, சக்கரை பொங்கல் நைவேத்தியமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி குருநாதர் சொல்லியிருக்காங்க. அதை இங்கே பதிவு பண்ணிக்கிறோம். அடுத்து 3வது திதி பார்ப்போம், சங்கடகர சதுர்த்தி. இது ரொம்ப அதிசிறப்புங்க. நிறைய எல்லா திதிகளுமே சிறப்பு. ஒவ்வொரு திதிகளை என்ன செய்ய வேண்டும் என்று சரியாக தெரிந்து செய்தால் வெற்றி நிச்சயம்.
சங்கட சதுர்த்திக்கு அன்று அப்பனே பின் பிள்ளையோனுக்கு அப்பனே நன்முறையாக அப்பனே 9 குடங்கள் அப்பனே நீர் நிரப்பி அப்பனே அவனை குளிப்பாட்டின அப்படிலாம் யோகங்கள் வரும் அப்பா. நம்ம எல்லாம் வந்து அதிர்ஷ்டம், யோகம், நமக்கு ஏதாவது வருமா, லக் அடிக்குமா, ஜாக்பாட்டு இந்த மாதிரிலாம் நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறப்போ, எப்பேற்பட்ட ஒரு எளிமையான வழிபாட்டின் மூலமாக யோகங்கள் நமக்கு வருவதற்கு குருநாதர் அகத்திய பெருமான் நமக்கு வழிகாட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை. இது வந்து என்ன சொன்னான்னா, இந்த இந்த இடத்துல வந்து இந்த வாக்கை கேட்டுட்டு இருக்கப்போ வட இந்திய பக்தர் ஒருத்தர் ஒரு எங்களால் வந்து அபிஷேகங்கள் இந்த மாதிரி செய்ய முடியும், வீட்டில் வந்து செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து இல்லை, வீட்டில் செஞ்சால் என்ன, ஆலயத்தில் செஞ்சால் எல்லாம் ஒன்று தான். உங்கள் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அரச மரத்தடியில் இருக்கும் பிள்ளையாருக்கு 9 குடங்கள் அல்லது 9 தீர்த்த செம்புகள் 9 முறை விநாயகர் அபிஷேகம் செய்ய வேண்டும். ஆலயங்கள் சென்று செய்ய முடியாது, வீட்டிலும் இருக்கும் கணபதி சிலைக்கும் செய்து வரலாம். சரிங்களா? ஒன்று ஆலயத்தில் போய் செய்யுங்க. ஆலயத்தில் போய் செஞ்சால் சிறப்பு. அரச மரத்தடியில் செஞ்சால் மிக மிக அதிசிறப்பு. முடியலையா, வீட்டிலே இருக்கும் விநாயகர். உங்கள் வீட்டில் வந்து வெங்கலத்தில் ஏதோ ஒரு சிலை இருக்கும், வெள்ளியிலையோ வெங்கலத்திலையோ ஏதோ ஒரு சிலை வச்சுருப்பீங்க, சின்னதாக ஒரு சிலை வச்சுருப்பீங்க. அந்த சிலைக்கு 9 குடத்தில் நீர் ஊற்றி அந்த 9 முறை வந்து பிள்ளையவனுக்கு இது பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பாட்டு படித்து பூஜை, தீபம், கற்பூர ஆரத்தி எல்லாம் காட்டிட்டீங்கன்னாலே, இதை தொடர்ந்து சங்கடகாத சதுர்த்தி செஞ்சுக்கிட்டே வர 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 என்ன நடக்கும்னா, யோகங்கள் வரும், உங்களை நோக்கி யோகங்கள் வரும். இதை செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு இது 3வது இந்த திதியை பற்றி சொல்லியிருக்காங்க. 4வதாக என்ன அப்படின்னா, அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி இருக்குல்ல, இது வந்து பைரவர், கால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி தீபம் ஏற்றி வருதல் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது வந்து பல தடைகளை நீக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். இதை வந்து தொடர்ச்சியாக செய்யுங்க. இது செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள் நமது பாரம்பரியத்தில் உண்டு. இது ஏன் இதை செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னா, ரொம்ப அதிசிறப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கடைசி 5வது திதியாக என்ன பார்க்கணும், பஞ்சமி திதி. இந்த பஞ்சமி திதி, வளர்பிறை தேய்பிரை ஏதோ பஞ்சமி திதி எடுத்துங்க. அந்த பஞ்சமி திதியில் ஈசனை வணங்கணும். ஏதாவது ஒரு பாட்டு படித்து, ஏதோ ஒன்று படித்து, திருமுறைகள் ஏதோ ஒரு பாராயணம் பண்ணி ஆதி ஈசனை, எம்பெருமானை, 14 உள்ளங்களை மன்னனை வணங்க 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 தோஷங்களை நீக்கும் அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அனைவரும் செய்யலாம் அப்பனே, இதை என் பக்தர்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்பேன் அப்பனே. இதை வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லாருமே, என்னோட பக்தர்கள் எல்லாரும் கடைபிடிக்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பதிவையும் நாங்கள் இங்கே பதிவிடுறோம். இந்த வாக்குகளையும் அந்த லிங்க்லையும் போய் பார்த்துட்டு இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதேமாதிரி செய்யுங்க. அப்பனே இதை தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும் என்பேன் அப்பனே. இது ஒரு நாள் செஞ்சுட்டு பண்ணால் பார்த்தாது. இது வந்து ஒரு 1 இயர் 2 இயர் அப்படின்னு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. இவையெல்லாம் செய்த பொழுது சில தடை தாமதங்கள் நீக்கும் அப்பா. முதல்ல வந்து என்னென்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய சில தடை தாமதங்களை இந்த 5 திதி வழிபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, தடை தாமதங்கள் நீங்கி உங்களோட சில கர்ம நிலைகள்லாம் நிவர்த்தியாகி நல்லபடியாகின்ற பொழுது அனைவருக்குமே வெற்றி கிடைக்கும் அப்பா. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால் இதை அடியவர்கள் இதை பிரதோஷம், ஏகாதசி, சங்கடகர சதுர்த்தி, வளர்பிறை அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி, பஞ்சமி இந்த திதிகளை குறித்து வைத்துக்கொண்டு அதில் என்னென்ன குருநாதர் அகத்திய மாமுனிவர் சொல்லியிருக்காங்களோ அந்த வழிபாடுகளை செய்து வாருங்கள். அதிசிறப்பு, மிக மிக அதிசிறப்பு உண்டாகும். அனுதினமும் புண்ணியங்கள் செய்க. மீண்டும் மீண்டும் சொல்லினோம், அனுதினமும் புண்ணியங்கள் செய்க. அனுதினமும் சைவத்தை கடைபிடியுங்கள். புண்ணியங்கள் அடுத்தவர்களையும் செய்ய வையுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை அனைவரிடமிருந்து விடைபெறுகின்றோம். ஓம் அன்னை ஸ்ரீ லோகமுத்திர உடனே தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகள் சமர்ப்பணம். சர்வமும் சிவார்ப்பணம்.